பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே அழகாக காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். வானின்று இறங்கி வந்த உணவு நானே, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்தவர் இதோ இன்று நமக்கு முன்பாக இவருடைய அருளை பெற கூடியிருக்கிறோம். சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் செவ்வாய், அமலாசிரம் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய புனித தலத்தில் முழந்தாளிட்டு செபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த புனிதர் அவருடைய கையிலே தவழுகின்ற இயேசுவின் இடத்திலே, குழந்தை பாலனிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்க இருக்கிறார். நாம் அனைத்தையுமே பெற்று வீடு திரும்ப இருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இதோ நம்மோடு நமது மத்தியில். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். பக்தியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதோ நம்ம மத்தியில் இருப்பவர் நம்மை விட பெரியவர், உலக சக்திகள் அனைத்திலும் விட பெரியவராக இருக்கிறார் என்பதை உணர்வோம். அப்படியே கண்களை மூடுவோம். கைகளை கூப்பி தலை சாய்த்து நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே எதற்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம்? எனது கருத்துக்கள், விண்ணப்பங்கள் என்ன? கண்முன் கொண்டு வாங்க. பல்வேறு விண்ணப்பங்கள், கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய் இன்று ஏதாவது ஒரு நல்ல கருத்து எனக்கு இன்னைக்கு வேண்டும், இந்த கருத்து நிறைவடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு நம்பிக்கையோடு ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எது இன்னைக்கு தேவை? எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். அந்த ஒரு கருத்துக்காக பக்தியோடு நான் ஜெபிக்க போகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். இந்த வாரம் இந்த ஆராதனை வேளையில் இப்படிப்பட்ட கருத்து தான், விண்ணப்பம் தான் நான் வைத்து ஜெபிக்க இருக்கிறேன் என்று முடிவு செய்யுங்கள். அதை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பேரை சொல்லி, அந்தோனி, நான் எனக்கு வேண்டிய இந்த விண்ணப்பத்தை தெய்வமே வந்து பார்த்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பெயர் சொல்லி அந்த விண்ணப்பத்தை இயேசுவின் பாதம் சமர்ப்பித்து அதை மனதில் வைத்து அதற்காக என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அது கிடைக்கும். அனைவருமே ஒரு கருத்தை, ஒரு விண்ணப்பத்தை ஏற்று இறைவன் பாதம் சமர்ப்பியுங்கள். அதை உங்கள் சார்பாக நான் இந்த பலிபீடத்திலே நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறேன். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க இருக்கிறது. ஒப்பு கொடுத்துடுங்க. அந்த சுமையை இறக்கி வச்சிடுங்க. ஆண்டவரை, இதுதான் எனக்கு பெரிய பாரமா இருக்குது, அதை இறக்கி வைக்கிறேன், அதற்காக வேண்டுகிறேன். இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒரு தாயாக தந்தையாக நம்மை தேற்றும் தெய்வம் இவர். நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர், நாம் கேட்பதை தட்டாமல் தடக்கூடியவர் என்பதை உணர்ந்தவர்களாக ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற ஒரு பாடலை வாஞ்சையோடு பக்தியோடு, என் தாய் என்னை தேற்றுவார், என் இயேசு என்னை தேற்றுவார் என்று வாஞ்சையோடு பாடி ஜெபிப்போமா? முடிந்தால் கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தாய் போல என்னை தேற்றுங்க இயேசுவை சொல்லி ஜெபியுங்க. ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் இயேசுவே, ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை தேற்றி தாளாட்டி வளர்க்கிறார்களோ அதே போல இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் மாதத்தின் முதல் செவ்வாயிலே ஒரு தாய்கிட்ட நான் கேட்க மடிப்பிச்சை கேட்க கையேந்தி நிற்கிற இயேசுவே எங்களுக்கு கொடுங்க. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளை உற்று நோக்கி பாரும். உமது பிரசன்னத்தில் இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரைக்காக வந்திருக்கிற இந்த ஜனங்களை பாரும். யாரிடம் செல்லுவார்கள்? வாழ்தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. ஆறுதல் அடிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. இந்த உலகம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது, தேவையானதை கொடுக்காது. இந்த உலகம் எதிர்பார்த்து கொடுக்கிற உலகம். நீரோ எதிர்பார்க்காமல் வாரி வழங்கும் வள்ளல் தெய்வம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். பாடுங்க. கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்தக்கூடியவர். மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மீண்டும் வாங்க சேர்ந்து. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே, வலது கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை உங்களுடைய நெஞ்சோடு சேர்த்து வைத்து, இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற தெய்வம், ஒரு தாயை போல தேற்றுபவர், மார்போடு அணைக்கக்கூடியவர், கரம் பிடித்து நடத்தக்கூடியவர் நமது மத்தியிலே இருக்கிறார். இதோ எந்த சுமைகளை நீங்கள் இப்பொழுது இறக்கி வைத்திருக்கிறீர்களோ, எந்த விண்ணப்பத்தை அறிக்கையிட்டீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உற்று நோக்குகிறார். கோடி அற்புதர் இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காகவே செபித்துக் கொண்டிருக்கிறார். உணர்ந்து செபியுங்கள். இதோ அந்த அறிக்கையை, விண்ணப்பத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அனைத்து சுகங்களை கொடுக்க வல்லவர். உங்களை சோர்விட விடமாட்டார், தள்ளாட விடமாட்டார். கரம் பிடித்து நடத்தக்கூடிய வல்ல தெய்வம். இதோ அவருடைய பிரசன்னத்தில் அவர் வேதனையோடு வலிமையோடு இந்த இடத்திலே கூடி ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் கரம் பிடித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறார். என் பாவம் சுமந்தாரே, சேர்த்து பாடுங்க. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமைதியாக மீண்டுமாக கைகளை கூப்பி சிரம் தாழ்த்தி, இயேசுவே, இதோ பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே முதல் செவ்வாய்க்கிழமை இந்த திருத்தலத்தை நாடி வர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். பல மைல் தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறேன். பஸ் வசதி இல்லாமல் வந்திருக்கிறேன். எனக்கு விடுதலை கிடைக்காதா? என் கண்ணீர் துடைக்கப்படாதா? என் கடன் பிரச்சனைகள் நீங்காதா? மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று வந்திருக்கிறேன். உங்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறார்.
இன்று எப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிற நற்கருணை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டின் முதல் செவ்வாயில உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு பக்தியோடு அமருங்கள். ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-12 முடிய. ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவிலில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதரின் அன்பு பக்தர்களே, இதோ நான் வாசித்த இந்த பகுதியானது நம் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய யதார்த்தம். இந்த அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் சமுதாயம் அவரை ஒதுக்கியது, கேவலமாக பேசியது, கண்ணீர், கவலை, வேதனை, மன உளைச்சல் என்று ஒவ்வொரு நாளுமே தவித்து கொண்டிருந்த இந்த பெண்மணிக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே முழந்தாள் படியிட்டு கைகளை விரித்து அழுது கண்ணீரோடு எனக்கு வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்த ஜெபம்தான் நான் வாசித்த இந்த பகுதி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படி நாம் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எனக்கு தேவைகள் இருக்கு, விண்ணப்பங்கள் இருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறோம். அண்ணா எப்படி ஜெபித்து அனைத்தையுமே பெற்றுக்கொண்டாரோ அதை போல் நாம் ஜெபத்தின் மூலமாக, நமது கண்ணீரின் மூலமாக பெற இருக்கிறோம் என்பது இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் என்னை நலமாக்க கூடியவர், நான் நலம் பெறுவேன். நீ நினைத்தால் எல்லாமே முடியும், நான் பல தேவைகளோடு வந்திருக்கிறேன், நீ நினைச்சு நான் எல்லாமே எனக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையை இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவரே, துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த துன்பங்களை இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் எப்படி பார்க்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கோயிலை சுத்தம் செய்கிற ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் தனது தோள்களில் 2 குடங்களை சுமந்து கொண்டு அந்த கோயிலை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். அப்போ ஆற்றுல அந்த குளத்தில் இறங்கி 2 குடங்கள், அவர் ஷோல்டரில் ஒரு குச்சி இருக்கும், அதில் 2 குடங்களை போட்டு இருப்பார், தண்ணி கொண்டு போவார். போயிட்டு அந்த கோயிலெலாம் தூய்மைப்படுத்துவார். அப்போ ஒரு பக்கம் இருக்கிற குடத்தில் ஒரு சின்ன ஓட்டை விரிசல் இருக்குது, அந்த விரிசலை சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகுது. அப்போ இது ரொம்ப நாளாக இந்த இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த குடம் பார்த்து கேட்குது, உன்னுடைய குடம் ரொம்ப ஓட்டையாக இருக்குது பாரு, நான் முதலாளி எவ்வளோ தண்ணி கொண்டு போகிறாரோ அதை அப்படியே கொண்டு போகிறேன், ஆனால் நீ அவர் போய் சேரத்துக்குள்ளே பாதி தண்ணியே கீழே விட்டுடுற, நீ ஒரு ஓட்டை குடம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஒரு துன்பம் தான், அதுக்கு இருக்கிற அந்த இடர்பாடு நினச்சி பார்க்குது. அப்போ இப்படியே பேசி இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முதலாளி நல்லா இருக்கிற குடத்தை பார்த்து சொன்னாராம், நீ ஒன்று கவனிச்சியா, நான் போகிற அந்த வலது பக்கத்தில் பாரு, நல்ல அழகான ஒரு தோட்டம் இருக்குது இல்லையா, அழகாக பூத்து குலுங்குது இல்லையா, இந்த கார்டன், இந்த பூந்தோட்டம் எப்படி வந்துச்சு தெரியுமா, இந்த குடத்தில் ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சு, தினமும் நான் தண்ணி கொண்டு போகும்போதெல்லாம் அந்த ஓட்ட வழியாக அந்த தண்ணி பட்டு அங்கே நான் நட்ட அந்த செடிகள்லாம் நிறைய அழகாக அது வளர்ந்து அழகான பூக்களை கொடுத்துருக்கிறது. இப்பொழுது அந்த பக்கத்தில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது, ஆனால் உன் பக்கம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு இடர்பாடுகள், துன்பங்கள்,
துயரங்கள்லாம் இருக்கு. அதை மற்றவங்க பார்த்தா ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறியா, வறுமையாக இருக்கிறியா, உங்களுக்கு வியாதியா, சுகரா, பிபியா அப்படின்னு நம்மளை ஏளனம் செய்வார்கள். ஆனாலும் அந்த துன்பங்கள் மத்தியில் கூட உங்களை அழகுபடுத்துபவர் தான் இந்த இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் உங்களை அழகு பார்க்கக்கூடியவராக இவர், இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் என்று அழகாக இந்த கதையின் மூலம் நாம் உணர்கிறோம். பிரியமானவர்களே, குணப்படுத்துதல் என்பது எப்போதும் சுமையை நீக்குவதை குறிக்காது, மாறாக அதை கிருபையுடன் தாங்கும் வலிமையை நமக்கு கொடுப்பதை குறிக்கிறது என்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, குணப்படுத்துதல் அப்படின்னா என்னது? ஐயோ என்ன இந்த வியாதி போயிடும், இந்த கடன் பிரச்சனை போயிடும், இந்த வியாதி இல்லை. அதை தாண்டி இது எல்லாம் பிரச்சனையாக கொடுத்துறாரு இல்லையா, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கிருபையின் மூலமாக சக்தியை கொடுப்பவர் இந்த ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவ்வளோ துன்பங்கள் துயரத்தோடு இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னா அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் இந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 55:22 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கவலைகளை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் போட்டுட்டீங்கன்னா ஒருபோதும் உங்களை கைவிடாத இயேசு ஒருபொழுதும் உங்களை திக்கட்ட விடமாட்டார், கண்ணீரோடு வீடு செல்ல விடமாட்டார். மத்தேயு 11:28-30 நாம் எல்லாமே அடிக்கடி கேட்கிற இந்த பகுதி தான். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். பிரைஸ் தி லார்ட். இல்லை, பல்வேறு சுமைகள் வேதனைகளோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மத்தியில் நான் உங்களுக்கு கனிவாக இருக்கிறேங்க, அன்பாக இருக்கிறேங்க, பாசமாக இருக்குங்க, உங்களை திக்கற விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இவர். அனைவரும் எழுந்து நிற்போம் அல்லது முழந்தால் படியிடுவோம். என்னோடு சேர்ந்து பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம். ஜெபிக்கத்தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க எல்லாம் கிடையாது. கண்களை மூடிக்குங்க. நம்ம தேவைக்காக வந்திருக்கிறோம். நாம் இந்த ஆண்டவற்ற நன்மையை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். முழந்தால் முடிந்தால் முழந்தால் படியிடுங்கள் அல்லது நின்று கொண்டு கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் நமது மத்தியில். கண்களை மூடுங்க. பக்தியோடு இயேசுவே நான் உம்மோடு இருக்கணும் இயேசுவேன்னு சொல்லுங்க. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. கண்களை மூடி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உணர்ந்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. மீண்டும் மனமே சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியார் மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. அனைவரும் சேர்ந்து கைகளை விரித்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் வளரணும். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. பாடுங்க. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் கிளைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. பாடுங்க. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அனைவரும் சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே. அப்பா
இயேசுவே உம்மோடு இருக்க வேண்டும் என்று இதோ இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். கைகளை விரித்து ஜெபிக்கிறோம். கோடி அற்புதர் எங்களுக்கு சுகம் தருவார், எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற உமது அடியார்களை பாரும். உமது பிரசனத்தில் இருக்க துடிக்கிறார்கள், உம்மோடு இணைந்து செல்ல வாழ விரைகிறார்கள். பல்வேறு துன்பங்கள், கண்ணீர், கவலை பாரும். இதோ உம்முடைய பிள்ளைகள், கோடி அற்புதருடைய பிள்ளைகள், பக்தர்கள் முழந்தால் படியிட்டு நின்று கொண்டு வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள். இயேசுவே கொடுத்தருளும். இவர்களுடைய பிரச்சனை நீக்கும். எல்லா துன்பங்களும் ஒரு கருத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்தை, விண்ணப்பத்தை நான் வைத்து ஜெபிக்கிறேன். கொடும், இவர்களுக்கு கொடுத்தருளும் இயேசுவே. துன்பங்கள், துயரங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், அசதிகள் நீங்கட்டும் இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் வாழ வாய்ப்பு கொடும் இயேசுவே. கடன் சுமைகள் எங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது. வறுமை எங்களை மீண்டும் மீண்டும் அழுத்தி கொண்டே இருக்கிறது. எழுந்து நடக்க முடியவில்லை. பல்வேறு உடல் வியாதிகள், மன வியாதிகள், உளைச்சல்களால் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடைகள் உண்டு. நான் செய்கிற வேலையில் பல்வேறு தடைகள் உண்டு. மக்களுடைய தீய பார்வையினை கொன்று விடுகிறது. சுகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என் கண்ணீருக்கு விடுதலை கொடுப்பீரா? என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவீரா? நீங்களை ஆசீர்வதிப்பீரா? ஆசீர்வதியும். மாறனுமே இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு நாங்கள் இருக்கிறோம், உம்மோடு இணைகிறோம். எங்களுக்கு சுகத்தை தாரும். தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைய இருக்கிறோம். அந்த அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை முழுமையாக பெற முழந்தால் படியிட்டு வான்புயர் கீதம் பாடுவோம். முடிவு பெறுக, புதிய
நின்றவருக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மேலும் இத்திருப்பலியானது ஜான் பீட்டர் வழக்கில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், செல்வராணி லூயிஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், யாகப்பன் சவரியம்மாள் குடும்பத்தினருக்கு புனித அந்தோனியார் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிலுவை மேரிக்கு பூரண உடல் சுகம் பெற வேண்டியும் விரைவில் நடக்கவும், மரிய நிர்மலா விரைவில் திருமணம் நடைபெறவும் வேண்டுதல் பலியாகவும், யாகப்பன் சவரியம்மாள் செல்வராஜ் மரியம்மாள் மரிய அந்துவான் ஃபில்லிஸ் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மாணிக்கபுரம் ஜோசப் ஷர்மிளா வில்சன் ஜெரோம் நினைக்கின்ற அனைத்து கருத்துக்கள் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், மேலும் நினைக்கும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவும் போக்குவரத்தில் பாதுகாப்பாக அளிக்க வேண்டியும் வில்சன் ஜெரோமிற்கு உடல் சுகம் தரவும், விடுதலை தங்கி படுக்கும் வில்சன் ஜெரோமிற்கு அரசு வேலை கிடைக்கவும், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், ஆடு மாடு பயிர் பச்சை செழிக்க வேண்டியும், ஜெயராஜ் எலிசபெத் ராணி இடம் நல்லபடியாக விற்க வேண்டியும், மகனுக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும் வேண்டுதல் பலியாகும். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். பாக்கியநாதன் ரீட்டா மேரி குடும்பத்தில் கடந்த ஆண்டு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். புதிய ஆண்டில் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் பாக்கியநாதன் உடல் சுகம் வேண்டியும், தீபக் காணாமல் போய் 18 வருடம் ஆகி மீண்டும் கிடைத்து மனமாறி வீடு திரும்பியதற்கு நன்றியாகவும், +2 தேர்வு படிக்கும் மாணவ மாணவிகள் நன்றாக தேர்வு எழுதவும் வேண்டுதல் பலியாகவும், ஜோசப் தாஸ் ராணி குடும்பத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கேத்ரின் ஜஸ்டின் படிப்பில் நன்கு படிக்கவும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், லயலோ ஆனந்த ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆகாஷ் பணியில் முன்னேற்றம் பெறவும், மகள் ஷெர்லின் கல்லூரி படிப்பில் சிறப்பெறவும் தொழில் வளர்ச்சி பெறவும், குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும், நிக்சன் சோஃபியா குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் இறைபக்தியில் வளர வேண்டியும், மேரி சார்லஸ் குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், கித்தரியம்மாள் மைக்கேல் ஷீலா இறையாசிர் வேண்டியும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், மார்ட்டின் அருள்மேரி நல்ல உடல் சுகம் வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை ரமேஷுக்கு இறையாசிர் வேண்டியும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், அமுதன் சேவி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், ராஜ்மோகன் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், அவர் துணைவியார் பாத்திமா மேரிக்கு ஆசிரியர் பணி கிடைக்க வேண்டியும், மகள் வேலண்டினா நன்கு படிக்கவும், PS பிரான்சிஸ் மூட்டு வலி குணமடைய வேண்டியும் உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், செல்வன் மதலை மேரி சுகன்யா பிரவீன் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் சுகன்யாவிற்கு நல்ல வரன் அமைய வேண்டியும், டேனியல் தங்கராஜ் கேத்ரின் குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் பிள்ளைகள் மனமாறவும் உடல் சுகம் வேண்டியும், கிளமெண்ட் ராஜ் இமாக்குலேட் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் ரேமியோ தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், எட்வின் ஜோனா உடல்நலம் சுகத்திற்காகவும் குடும்ப ஆசிரியர் வேண்டியும், ஆரோக்கியராஜ் குடும்பத்தில் மறித்த சவரியம்மாள் ஜெரின் சுசிநாதன் இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், அமுல் குடும்பத்தில் மறித்த சுவைக்கின் மரிய புஷ்பம் அந்தோனி லூயிஸ் பிலிப் யாகப்பன் ஜான்சேகர் இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், குழந்தையராஜ் ஆரோக்கியமேரி
பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் ஹெலன் சஞ்சீவ் குடும்பத்தில் மரித்த செபாஸ்டின் யாக்கோப்பு இவர்களின் பாற்றிக்காகவும் பிரான்சிஸ் ராஜ் ஜெசிந்தா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் உடல் நலம் வேண்டியும் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் ஜூடு சுரேஷ்குமார் கிளாடியா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகளின் உடல்நலம் வேண்டியும் ஞானத்தில் சிறக்க வேண்டியும் ஜோ பிரான்சிஸ் கிருபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் வேண்டியும் குழந்தைகளின் உடல்நலம் வேண்டியும் ஞானத்தில் சிறக்க வேண்டியும் அந்தோணிராஜ் சந்தனமேரி மாதவன் குமார் இருதயசாமி சூசையம்மாள் ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் ஸ்வேதா பெனிஷா குழந்தை வரம் வேண்டியும் ஆண்ட்ரூ சாமுவேல் தேர்வில் வெற்றி பெறவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் டான்விக் ஆண்டோ 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் நல்ல உடல்நலம் வேண்டியும் நல்ல முறையில் வளர வேண்டியும் இருதய பவுல் மேரி வில்ஃபர் பால்ராஜ் அகஸ்தியன் ராஜ் அடைக்கல மேரி ஜான்சி பரணி ஜாக்லின் குடும்பத்திற்கு நன்றி பலியாகவும் வில்ஃபர் சமஸ்ட தேவி நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் ஜான்சி சுகப்பிரசம் ஆக வேண்டியும் காணிக்கராஜ் ஜெயராணி வின்சியா மோஸ்வின் ராஜ் டேசியா ஜீசஸ் நன்றியாகவும் உடலுள்ள சுகம் வேண்டியும் படிக்கவும் நினைத்த காரியம் அனுகூலமாகவும் ஜார்ஜ் யாக்கோப்பு அருள்மேரி தாமன் பிரின்ஸ் ஆனந்த் மெர்ஜனா பிரின்னு சாண்ட்ரியா நன்றியாகவும் படிப்பு வேலை நிலை பிரச்சனை தீர வேண்டியும் நினைத்த காரியம் அனுகூலமாகவும் திவ்யநாதன் லீமா ரோஸ் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அன்பாய் இருக்கின்றார். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இறைவன் இந்த நாளிலே நம்மீது பரிவு கொள்ளுகின்றார். இயேசு தனிமையாக ஜெபிப்பதற்காக அவர் தனிமையான இடத்திற்கு செல்கிறார். ஆனால் மக்கள் அனைவரும் நடைப்பயணமாக ஓடோடி வந்து இயேசுவுக்கு முன்பாக நிற்கின்றார்கள். தன்னை தேடி வந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொள்கின்றார், அன்பை வெளிப்படுத்துகிறார், இரக்கத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், அவர்களுடைய வாழ்விலே அற்புதத்தை செய்கின்றார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்றார், பரிவு கொள்ளுகிறார், இரக்கம் கொள்கிறார். இயேசுவை இன்னும் தேடுவோம், இன்னும் அதிகமாக இயேசுவை நம்முடைய ஜபத்தின் வழியாக தேடுவோம். நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அவரை போல நாமும் இயேசுவை தேடுவோம், இறை அருளை பெற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாவற்றிலும் உமது உதவியை கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூயாவியானுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மேலும் ஜேசுராஜ் ஜான்சி ராணி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் நினைத்த காரியம் நடைபெறவும், பிரிசில்லா ஆண்ட்ரியல் மித்ரா உடல் சுகம் பெறவும், பாஸ்கர் கிரேசி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும், மாட்டிற்கு உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், பீட்டர் கிரேசி நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், மகன் சுரேந்தருக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் நல்ல வரன் வேண்டியும், ராபின் ரனீஸ் நல்ல வரன் கிடைக்கவும் பயிர்கள் செழிக்கவும், அற்புத மேரி குடும்பத்திற்கு உடல் சுகம் கிடைக்கவும் பெற்றதற்கு நன்றியாகவும் பயிர்கள் செழிக்கவும் உடல் சுகம் கிடைக்கவும், ஜோசப் ஜெயக்குமார் ரீதா சாந்தினி இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் கை கால் சுகம் பெறவும், பீட்டர் சுரேஷ் வினுஸ்டெல்லா இவர்கள் இருவருக்கும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் உடல் சுகம் வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், அருள் சகாயராஜ் கிரேசி மேரி குடும்பத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இனி வருகின்ற ஆண்டில் இறைவன் ஆசீர் வேண்டியும், கணவருக்கு உடல் சுகம் தரவும் பாதுகாப்பு வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் பேரை குழந்தைகள் நன்கு படிக்கவும், மரிய சந்தனம் சகாய மேரி கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்ததற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேம்ஸ் செபஸ்டியான் மேரி இவர்கள் நன்கு படிக்கவும், பிரான்சிஸ் பாத்திமா மேரி இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், ஃபாதர் வல்லபநாதன் இவரின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், அலோஷியஸ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், வில்லியம் வயலட் ஜோதி இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், பவுலின் உடல் நலம் தேறியதற்கு நன்றி பலியாகவும் வரும் ஆண்டில் இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஆரோக்கியராஜ் எஸ்தர் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகள் உடல் சுகம் பெற வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜேசுராஜ் குழந்தை தெரேசா இவர்களுக்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும்
ஆரோக்கியராஜ் சோபிதா உடல் சுகம் வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், விவசாயம் நன்கு நடக்கவும், பாத யாத்திரை சென்றவர்கள் நல்ல முறையில் திரும்பியதற்கு நன்றி பலியாகவும், ராயப்பன் டெய்சி ராணி உடல் சுகம் வேண்டியும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், தனசூசை பாத்திமா மேரி உடல் சுகம் வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், வீடு நல்ல முறையில் கட்டவும், திருமணம் நடைபெற வேண்டியும், லிபின் உடல் சுகம் பெற வேண்டியும், ஷான் மகிழினி ஆரோன் நல்ல படிப்பிற்காகவும் உடல் சுகம் வேண்டியும், தாய் தந்தை உடல் சுகம் வேண்டியும், யாக்கோப் ராஜ் சகாயராணி உடல் சுகம் வேண்டியும், ஸ்டேபன் இவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டியும், ரபேகா மோகன் வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றி பலியாகவும், மரியா திருமணம் நடக்க வேண்டியும், மரியாவுக்கு வீடு வாங்கவும், மார்டினாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேண்டியும், லாரன்ஸ் எமல்டா நன்றி பலியாகவும் உடல் சுகம் வேண்டியும், தொழில் வளர்ச்சிக்காகவும், தீய சக்திகள் அனைத்தும் விலகவும், அடைக்கலசாமி லூயிஸ் மேரி ரீதா மேரி ஞானப்பிரகாசம் சார்லஸ் ரேஷ்மா ஆரோக்கிய மேரி இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சோமரசன் பேட்டை டெல்சி வின்சென்ட் ராஜன் மகன் திருந்தி வாழவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், காணாமல் போனவை திரும்ப கிடைக்கவும், ஜோசப் அருண்குமார் தொழில் முன்னேற்றத்திற்கு வேண்டுதல் பலியாகவும், அந்தோணிசாமி அமல் வினோலியா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், வழக்கில் வெற்றி பெறவும், சிமியோன் சவரியம்மாள் உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உடல் சுகம் பெறவும், விவசாயம் செழிக்கவும் வேண்டுதல் பலியாகவும், சிவகுமார் ராஜாத்தி குடும்பத்தினருக்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஜெயராஜுக்கு வேலை கிடைக்கவும், திருமணம் நடைபெற வேண்டி வேண்டுதல் பலியாகவும், அகஸ்டின் அமலோர் பவுமரி குடும்பத்தினர் வேண்டுதல் பலியாகவும், குழந்தைகள் நன்கு படிக்கவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகள் நன்கு இருக்கவும் வேண்டுதல் பலியாகவும், மதலைமுத்து லூயிஸ் ரிச்சர்ட் மேரி குடும்ப நலனுக்காகவும், கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், நிவிஷ் லிவின் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்ப சமாதானம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், டொனால்ட் ஆரோக்கிய மேரி அவினாஸ் ஆஷ்லின் நன்றி பலியாகவும், மேலும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும், ஆடு மாடுகள் செழிக்கவும், கடன் பிரச்சனை தீர வேண்டுதல் பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜெபிக்கிறது. முதல் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் நன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Oh God, I sing for you, I long for you. என்னோடு தங்கும் ஆண்டவரே,
நீரில்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை. என்னை நீர் தெரிந்தால் இருளினில் வாழுகிறேன். பொழுது சாய்கிறது, இந்த நாளும் முடிகிறது. பொழுது சாய்கிறது, இந்த நாளும் முடிகிறது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆட்களை புதுப்பித்திட என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு நீ இருந்தால் வலிமை பிறக்கிறது. உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றன. என்னோடு நீ இருந்தால் வலிமை பிறக்கிறது. உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றன. உன் தெய்வீக ஆறுதலா என்னை பலப்படுத்தும். உன் தெய்வீக ஆறுதலா என்னை பலப்படுத்தும். என் முழு உள்ளத்தினால் உம்மையை தினம் நான் நேசித்திட என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என தெரிவித்து விடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 34 44 முடிய.
அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டுமென்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாவரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன்னுடைய வெறுமையான கூடையை ஆண்டவர் இயேசுதாமே நிரப்புவார். உங்களுடைய வெறுமையான கூடைகளை ஆண்டவர் இயேசுதாமே தன்னுடைய ஆசிரினால் நிரப்புவார். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை தேடி வந்தவர்கள் வெறுமையாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அங்கு அற்புதத்தை செய்து 12 கூடை நிறைய மீதம் நிறைந்த அப்பங்களையும் மீன்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்கிருந்து வந்தது இந்த வெறுமையான கூடைகள்? அந்த 12 கூடைகள் எங்கு இருந்தன? அந்த 12 கூடைகளில் இயேசு அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது. நண்பர்களே, இயேசு தன்னுடைய அற்புதத்தின் வழியாக, அதிசயத்தின் வழியாக 5 அப்பங்கள் 2 மீன்களை பழுகி பெருக செய்வதன் மூலமாக வெறுமையாக இருந்த கூடைகளை மீதம் இருந்த அப்பங்களினாலும் மீன்களினாலும் நிரப்புகின்றார். ஒருவேளை இயேசுவை தேடி வந்த மக்கள் வெறுமையான கூடைகளோடு வந்திருக்கலாம். இன்று நானும் நீங்களும் வெறுமையான கூடைகளோடு அவர் முன்பாக நிற்கலாம். ஆனால் இயேசுவை தேடி வருவருடைய கூடைகள் வெறுமையாய் போகாது, நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். பீடத்தில் பாருங்க, அப்பத்துண்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, கூடை நிறைவாக இருக்கிறது. நம்முடைய அற்புதர், கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருப்படத்தை, திருச்சிருவத்தை சில நேரங்களில் பார்க்கின்ற போது அவர் அடியிலே அப்ப கூடை இருக்கும். பார்த்துருப்பீங்களா? அப்ப கூடை இருக்கும். அந்த இதில் கூடையில் அப்பம் நிறைவாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, இயேசு இறை ஆட்சியை பறைசாற்றுகிறார். இதற்கு முந்தைய பகுதியை பார்த்தோம் என்றால் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார், நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், உண்ணக்கூட நேரம் இல்லாமல் இருக்கிறீர்கள், அதனால தனிமையான இடத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, இளைப்பாறுதல் அடையுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இயேசு என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களை அனுப்பி விடுகிறார். இப்படி அவர் அனுப்பிவிட்டு அவர் தனிமையாக இருக்க ஜெபிப்பதற்காக இயேசு செல்கிறார். ஆனால் இயேசுவை தேடி ஓடி மக்கள் வருகிறார்கள், இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள். விவிலியம் சொல்லுகிறது, இவர் இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு அற்புதம் செய்யக்கூடியவர்,
இயேசு அன்பை பொழியக்கூடியவர், இயேசு இரக்கத்தை தருபவர், இயேசு பரிவை கொடுப்பவர். இவரிடம் சென்றால்தான் நான் சுகமடைய முடியும், இவரிடத்திலே சென்றால்தான் என் வாழ்வு மாறும், இவரிடத்திலே சென்றால்தான் என்னுடைய குடும்பம் பிரகாசமாக மாறும் என்று இயேசுவிடத்தில் அவர்கள் ஓடி செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி தன்னிடத்தில் தேடி வந்தவர்களிடத்தில் இயேசு சொல்லுகிறார் அன்பின் செய்தியை, இறையாட்சியின் செய்தியை. இயேசு சொல்றாரு, கடவுளுடைய அன்பு உங்களுக்குரியது என்று. அவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்தார்கள். அவர்களுக்கு அன்பின் செய்தியை சொல்ல யாரும் இல்லை, இயேசு மட்டுமே அன்பின் செய்தியை சொல்ல முடியும் என்று அவர்கள் நம்பியதனாலே அவர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு அவர்களிடத்தில் அன்பின் செய்தியை சொல்லுகிறார், அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது. பரிவு என்ற வார்த்தையை எதனோடு ஒப்பிடலாம் என்றால் ஒரு தாயின் கருவை ஒப்பிடலாம். அன்புக்குரியவர்களே, இரக்கம் கொள்வது, இரக்கம் கொள்வதை விட அடுத்த ஒரு உயர்வான உச்சம் என்னவென்றால் பரிவு கொள்வது. பரிவு என்பது எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கோ, நம்மளாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருப்போம், கவலை இல்லாமல் இருந்திருப்போம், பயம் இல்லாமல் இருந்திருப்போம். நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் இருக்கிற போது நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அம்மா பார்த்துக்குவாங்க, அம்மா வழியாக நமக்கு சக்தி வந்துவிடும், பாதுகாப்பு இருக்கு. அப்ப நான் உங்கள் மீது பரிவு கொள்கிறேன் என்று சொல்கிற போது எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய கருவிலே இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்குமோ, நான் உன் மீது பரிவு கொள்வதினாலே நீ பாதுகாப்பாய் இருப்பாய், உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். அப்ப நற்செய்தியினுடைய முதல் பகுதி என்னவென்றால் அன்பின் செய்தி. இன்றைய முதல் வாசகம் அதான் சொல்லுது, கடவுள் அன்பாய் இருக்கின்றார், யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் கடவுளிடமிருந்தே பிறக்கின்றார்கள். நம்ம கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதில் இல்லை, மாறாக நம்மளே கடவுள் அன்பு செய்கிறார், நம்மை கடவுள் அன்பு செய்கிறார், அதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இயேசு இந்த மக்களை பார்க்கிறாரு, என்னை தேடி வந்திருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறார்கள், வெறுங்கையாய் நான் அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி, அது அற்புதம். சீடர்கள் அலட்சியம் செய்கிறார்கள், மக்களுடைய தேவைகளை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதருடைய வாழ்விலே பிறருக்கு உணவு கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நம்முடைய புனிதருடைய ஜெப பரிந்துரையினாலே இறை அருளை பெற்றவர்கள், அற்புதத்தை கண்டு கொண்டவர்கள் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே வச்சிருக்கிறது அந்தோனியார் அப்பம், அந்தோனியார் பிரெட்டு. இதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். 1263 பதுவா நகரத்தில் அந்த பதுவாவினுடைய பேராலயத்தை அந்தோனியாருக்காக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பேரல் இருந்துச்சு, அந்த பேரலில் தண்ணி நிரப்பப்பட்டிருந்தது. அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, தவறி விழுந்து விடுகிறது, இறந்த நிலையிலே போய் விடுகிறது. அந்தோனியார்ட்ட ஜெபம் பண்ணுறாங்க தாய், அந்த குழந்தையினுடைய தாய், என்னுடைய மகன் உயிர் பெற்று வந்து விட்டால் அவனுடைய எடைக்கு நிகராக நான் என்ன பண்ணுவேன், இந்த சோளத்தை கொடுப்பேன் என்று அவள் சொல்லுகின்றாள். அவள் அந்த குழந்தையானது மீண்டும் உயிர் பெற்று விடுகிறது. இவ்வாறாக பிறருக்கு கொடுக்க வேண்டும், பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த இறை உணர்வு அந்தோனியாருடைய பக்தர்களாகிய நமக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் பார்க்கின்றோம், 1888 ஒரு பெண்ணானவள் பேக்கரி நடத்துகிறா. அந்த பேக்கரியுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கு, திறக்க முடியல. அதை திறக்கிற ஒரு ஆளை கூட்டு வந்து திறந்து பார்க்குறாங்க, அப்படியும் திறக்க முடியல. கடையை திறக்கணும், பேக்கரி உள்ளே இருக்குது, பன்னு நிறையா இருக்குது, விற்பனை செய்ய வேண்டும். இந்த பூட்டை திறக்கிறவன் சொல்கிறான், நான் போயிட்டு வேறு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூட்டை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்படி இல்லைன்னா அவன் கதவை தான் உடைக்கணும், உங்களுடைய பேக்கரியினுடைய கதவை தான் உடைக்கணும் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் இந்த பெண்ணானவள் லூயிஸ் என்றக்கூடிய பெண்ணானவள் பிரான்ஸ் நகரத்தை சார்ந்தவர், பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர், அந்தோனியார்ட்ட ஜெபம் பண்ணுறா. அந்தோனியாரே, இந்த கதவு திறக்கப்பட வேண்டும், இந்த பூட்டு திறக்கப்பட வேண்டும் என்று அந்த கதவானது திறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அப்பங்களை எல்லாம் அவள் ஏழைகளுக்கு கொடுக்கிறார், பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இயேசு இன்று நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நான் அன்பை தருகிறேன், இரக்கத்தை தருகிறேன், பரிவை தருகிறேன், நான் கனிவுள்ளவனாக இருக்கிறேன், நீங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள், பிறருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்.
அப்ப இயேசு அந்த அற்புதத்தை, அதிசயத்தை அந்த மக்கள் மத்தியிலே செய்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்ல 2 பேர் தான் ஆண்கள். எங்கேயுமே எவ்வளோ பேர் இருக்கோம், பெண்கள் தான் நிறையாக இருக்கிறோம். 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல 2 பேர் தான் ஆண்கள், 8 பேர் குழந்தைகள் பெண்களாக இருப்பார்கள். 5000 பேர் என்றால் அப்ப அங்கே எவ்வளோ ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருந்திருப்பார்கள். எல்லோருக்கும் இயேசு கொடுக்கிறார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த அற்புதம் அதிசயம் முடிஞ்ச உடனே மீதம் இருந்த அப்பங்களை, மீன்களை கூடைகளிலே நிரப்புகிறார்கள். இந்த கூடை எங்க இருந்து வந்தது? இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பயணம் செல்கிற போது கூடைகளை தங்களோடு எடுத்து செல்வார்கள். கூடைகளில் உணவை எடுத்து செல்வார்கள். ரொம்ப சுத்தபத்தமானவங்க, நம்மளே மாதிரி ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தேவையான ரொட்டி துண்டுகளை கூடையிலே எடுத்து செல்வார்கள். ஒருவேளை அவர்கள் பயணம் செய்த போது அவர்களுடைய கூடையில் இருந்த அப்பம் தீர்ந்திருக்கலாம். கூடை வெறுமையாக இருக்கிறது. இயேசு புதுமை செய்கிற போது கூட வெறுமையாக இருக்கு. இயேசு அந்த வெறுமையான கூடைகளை நிரப்புகிறார். 12 கூடைகள் நிறைய அப்பத்தையும் மீன்களையும் நிரப்பினார்கள் என்று மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய கூடை வெறுமையாக இருக்கலாம். இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுடைய கரங்களில் இருக்கிற கூடை வெறுமையாக இருக்கலாம். இயேசு நிரப்புகிறார். ஒருவேளை இந்த 12 கூடையில் ஒரு கூடை உங்களுடைய கூடையாக இருக்கலாம். இந்த நாளில் இயேசு மீதமுள்ள ஆசீர்வாதத்தை உங்களுடைய கூடை நிறைய நிரப்புகிறார். தேவைக்கு அதிகமாக கொடுப்பவர் நம்முடைய கடவுள். பாருங்க, அவர்கள் வயிறார உண்டார்கள், அதற்கும் மேலும் அவர் கொடுக்கிறார். வெறுமையாக இருந்த கூடை முழுவதும் அப்பங்களினாலும் மீன்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளும் இந்த வெறுமையான கூடையோடு நிற்கலாம். நம்பிக்கையோடு வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம். ஜெபத்தோடு வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம். குடும்பமாக, பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக நீங்கள் இறைவனுடைய பிரசனத்தில் வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம். வெறுமையான கூடையை நீங்கள் வைத்துக்கொண்டு பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். வெறுமையான கூடையை கொண்டு உங்களுடைய வீடுகளில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். வெறுமையான கூடைகளோடு நீங்கள் குழந்தை பாக்கியத்தோடு வேண்டும் என்று நீங்கள் நிற்கலாம். வெறுமையான கூடைகளை கொண்டு நீங்கள் இறை ஆசிரியர்க்காக நீங்கள் நிற்கலாம். ஒருவேளை தனிமையான உணர்வோடு நீங்கள் வெறுமையான கூடைகளோடு இருக்கலாம். வெறுமையான கூடையை நீங்கள் கையிலே வைத்துக்கொண்டு நோய் நொடிகளோடு இருக்கலாம். தளராத உள்ளத்தோடு நீங்கள் நிற்கலாம். உங்களுடைய வெறுமையான கூடைகளை இயேசு நிரப்புகிறார். ஆசீர்வாதங்களோடு நிரப்புகிறார். அவருடைய அன்பினால் நிரப்புகிறார். அவருடைய இரக்கத்தினால் நிரப்புகிறார். அவருடைய கனிவினால் நிரப்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு உங்களுடைய வெறுமையான கூடைகளை நிரப்புகிறார். ஆமென். பதுவை அந்தோணியாரின் மன்றாட்டு மாலை. நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபைக்காகவும் மன்னிக்கவும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலமழுவினம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ
துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் உமது அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகள் உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைக்கவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெற வேண்டும் என்றும் இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடத்தில் இறை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் உமது திருமுன் நிற்கின்றோம். எங்களுடைய வெறுமையான குறைவுள்ள கூடைகளோடு ஆசிருக்காக நாங்கள் நிற்கின்றோம். உம்மை தேடி வர இந்த நாளை நீ எங்களுக்கு கொடுத்தமைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் கூடி ஜெபிக்கிற எங்கள் மத்தியில் ஜெப ஆவி இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து உம்முடைய திருக்கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, உம்மை தேடி வந்த மக்கள் மத்தியில் நீர் உமது கனிவை, உமது பரிவை வெளிப்படுத்தி அங்கு நீர் அற்புதத்தை செய்தீர. அதே போல ஆண்டவரே இயேசுவே, உமது அன்பையும் கனிவையும் இரக்கத்தையும் பரிவையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தருளும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய கூடைகளை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய தேவை என்னவென்று நீர் அறிந்தவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். நம்பிக்கையோடு உம்முடைய திருத்தலத்தில் கூடி ஜெபிக்கிற இங்கே இருக்கிற எல்லாருடைய ஜெபங்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. ஆண்டவரே, இவர்களுடைய ஜெபங்களை கேட்டருளும். தனிமையாய் இருப்பவர்கள், அன்பிற்காக இயங்குபவர்களுக்கு உமது அன்பை வெளிப்படுத்தி அருளும். மாறாத வெற்றி கொள்ள முடியாத உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்திலே இருக்கட்டும். பசியோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து உண்போமாக. தேவையில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்து வாழ்வோமாக. கோடி அற்புதரே, புனித அந்தோனியாரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற அலியா நாவுடையவரே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவீராக. இவற்றையெல்லாம் எங்களது அன்பின் ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய புனிதர் கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய நவநாளில் நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் எங்களுடைய காணிக்கைகளை ஏற்றருளும். இக்காணிக்கைகள் எங்களை பாவம் அனைத்திலிருந்தும் விடுவித்து இந்த மறை நிகழ்ச்சியின் புனிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தூய்மைப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தார்க்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சிமையினால் எங்களை புதுப்பித்தீரே. ஆகவே வானதூதரோடு முதன்மையான வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர. ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக தெய்வமே, இதோ கோடி அற்புதரை நாடி தேடி வந்த எமது அன்பு பக்தர்களையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இந்த திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பாதம் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இவையெல்லாம் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சண்டை சச்சரவினாலே பிரிந்திருக்கிற உறவுகள் மத்தியிலும் சந்தேகம் என்ற மன நோயினாலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி மத்தியிலும் உடல் நோயினாலும் மனநோயினாலும் மன அழுத்தத்தினாலும் மன சோர்வினாலும் குடும்பத்தினுடைய பாரத்தினாலும் கடன் சுமையினாலும் தோல்வியினாலும் அவமானத்தினாலும் குழந்தை இன்மையினாலும் அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைன் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிவுள்ளம் கொண்டவர், அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த, நம்மை சுகப்படுத்த, வெறுமையாய் குறைவுள்ளதாய் இருக்கிற நம்முடைய கூடைகளை நிறைவு செய்ய நம்மை தேடி வருகிற அன்பு தெய்வம் இவரே. இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி மன்றாற்றுகள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரிரக்கத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக நன்றி கூறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத அந்தோணியாரின் அன்பு பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் அதே நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க, கேலண்டர்ஸ்லாம் 10 எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதிதாக புதுப்பொழிவுடன் அந்தோணியாருடைய கேலண்டர் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, விற்பனைக்கு இருக்கிறது. ஆகவே நீங்களும் வாங்கிக்கலாம், யாருக்காவது கொடுக்குறதா கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். திருத்தல அங்காடியில் இது விற்பனைக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பான விதத்திலே நிறைவேற்றி நல்ல ஒரு மறைவுரை ஆண்டுடைய அந்த இரக்கத்தையும் ஆண்டுடைய அபரிவிதமான ஆசீர்வாதையும் அன்பையும் நமக்கு கொடுக்க எப்போதும் காத்திருக்கிறார், அளவில்லாமல் கொடுக்குறான்னு சொல்லி இன்றைக்கி நற்செய்தியை சொல்லி நமக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தவர் அருட்தந்தை டேனியல் தயாபரன் அவர்கள். அவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும். அமல அன்னை கப்புச்சின் மறை மாநிலத்தின் பொருளாளராக இருக்கிறார். நாம் கேட்டவுடனே வந்து நமக்காக ஜெபித்து நமக்காக இறை அருளையும் இறை ஆசீர்வாதம் பெற்று தந்திருக்கிறார். நன்றி சொல்லுகிற அதே வேளையிலே அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் எனும் நாம் உறுதி சொல்லுவோம். மேலும் அன்புக்குரியவர்களே, திருத்தல அங்காடியிலே புனித அந்தோணியாருடைய சுரூபங்கள், படங்கள், பைபிள் கவர்ஸ், பைபிள் டாயரி இந்த ஆண்டுக்கானது, ஜப புத்தகங்கள், படங்கள், சின்ன குறிப்பிட போன்ற அரிய நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. நிறைய பொருட்கள் இருக்கின்றன. ஆகவே அதை நீங்களும் பெற்று நீங்கள் பயன்பெறலாம். கடந்த மாதம் குரு மாணவருக்கு நிதி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருவரும் குரு மாணவர்களின் வளர்ச்சிக்காக, படிப்பிற்காக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறீர்கள். ஆகவே உங்களுடைய பேரு உதவிக்காக நாங்கள் அமலாசிரம துறவிகளும் மறை மாநில அனைத்து துறவிகளும் சேர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். அது கடந்த மாதம் மொத்தமாக 75,410 ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி. நிதி கொடுத்தவர்கள் லால்குடி சார்ந்த ஜெயசீலன் பிலோமினால், திருச்சி சார்ந்த அந்தோணிராஜ், பெரியவர்செலி இரட்சகர், தென்னூர் ரோசி, ஸ்ரீரங்கம் ஆண்டோ ரயன்ராஜ், அரியமங்கலம் லூயிஸ் கஸ்பார், ஸ்ரீரங்கம் பால்சிங், துரைசாமிபுரம் ஜோ ஆரோக்கியராஜ், பிஎச்இஎலை சார்ந்த சைமன், வாசன் நகர் மனோகர், இடமலப்பட்டி புதூர் ஸ்டீஃபன், பீமா நகர் ஜெயசீலி, திருச்சி ஜெஸ்வின், ஜெர்மனி சார்ந்த டேனியல் சிங், ஸ்ரீராம் நகர் சார்ந்த அந்தோணிசாமி, வரகன் நேரி ஜான் அலெக்ஸ், துரைசாமிபுரம் ஆண்டனி, பொன்மலப்பட்டி ஆரோக்கியராஜ், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன், பள்ளூர் அஸ்வின், சென்னை சுரில் விஜய், பாக்கிநாதபுரம் ஜெயராஜ், லால்குடி லயோலா மார்கரெட், லால்குடி சார்ந்த லூர்து மேரி, சங்கிலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோஃபர், லால்குடி ஜோசையன் ஜான் பீட்டர், பெட்டவாய்த்தலை பாக்கிய தம்மாள், பொன்மலைப்பட்டி பொன்மலை
பால்ராஜ் ஜோஸ்பின், சங்கலியாண்டபுரம் ஜான் பீட்டர் சூர்யா, சர்க்கார்பாளையம் டேவின் ஆண்டோ, சென்னை ஜூட் சுரேஷ்குமார், சுப்பிரமணியபுரம் ஜோ பிரான்சிஸ், பாலக்கரை சார்ந்த புஷ்பராஜ், தொட்டியம் வில்ஃப்ரெட் பால்ராஜ், சோமரசம்பேட்டை சார்ந்த இயேசு வின்சென்ட் ராஜன், மணச்சநல்லூர் ரீதா மேரி இவர்கள் நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் திருத்தல அலுவலகத்திலே உங்கள் பெயர்களை பதிவு செய்து நன்கொடை கொடுத்து ரசீதை வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு அந்தோனியாருடைய அப்பம் கொடுக்க விரும்புகிறவர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுத்தவருடைய விவரம்: ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ரவி ஜூலியட், பெரியூர் ரிச்சர்ட், ஈச்சம்பட்டி அகஸ்டின், ஸ்ரீரங்கம் பால் சிங், பிஹெச்இஎல் சைமன், திருச்சி பெனடிக்ட், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன், காட்டூர் ஜெசிண்டா, காட்டூரை சார்ந்த மெர்சலின் சோஃபியா, தோகூர் மார்கரேட், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், என் குட்டப்பட்டு ஜேசு அடைக்கலம், மேட்டுப்பட்டு மெர்சி செபாஸ்டியர், சுப்பிரமணியபுரம் ராணி, தொட்டியம் வில்ஃப்ரெட் பால்ராஜ், களிமங்கலம் திருச்சி சுசீலா மேரி, திருச்சி ரூபன்ராஜ், திருச்சி சார்ந்த சாமி தாஸ் இவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தப்படுகிறது. மேலும் அப்பம் கொடுக்கிறவர்களும் முன்னதாக பெயர்களை பதிவு செய்து அதற்கான தொகை செலுத்தி ரசீதை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் 11 மணி திருப்பலிக்கு முன்பாக நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. ஏனென்றால் அந்தோனியாரும் நற்கருணையை பற்றிய அந்த உண்மையை அறிந்தவர், அதன் சக்தியை அறிந்தவர், நற்கருணை மீது அவ்வளவு அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர். அவர் நற்கருணை வீரர் என்று கூட சொல்லலாம். அதன் அடையாளமாக தான் திருத்தலத்து வருகிற அனைவருக்கும் இறையாசிரை தர உங்களுக்காக ஜெபிக்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. நிறைய பேர் அதனுடைய நன்மைகளை அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அதன் நிமித்தமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 மணி திருப்பலிக்கு முன்பாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் நேரமாகிறபடியால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் முன்னதாகவே ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். 10:45 சரியாக நற்கருணை ஆராதனை தொடங்கும். பயன் பெற்று இறையாசிரி பெல்லுங்க. ஏன்னா நற்கருணையில் எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத அந்தோனியார் உணர்ந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நாமும் உணர்ந்து அவர் வழியாக நிறைய ஆசிரியை பெற வேண்டும். ஆகவே நற்கருணை ஆசிரியையும் இறை அனுபவத்தை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, 11 மணி திருப்பலி. இந்த திருப்பலிக்கு முன்னும் பின்னுமாக இலவச கண் சிகிச்சை முகாம் ஐ ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. யாராவது சிகிச்சை பெறணும் அல்லது பார்வை குறைந்து கொண்டிருக்கிறவர்கள் தயங்காமல் சென்று சிகிச்சை பெற்று பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரி நாயகம் அவருடைய ஜெபக்குழுவினர்கள், பரிந்துரை ஜெபக்குழுவினர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் வந்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு தினமும் வருகிறார்கள். நீங்களும் போகிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் அவங்க ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். 11:30 மணிக்கு வராங்க, ஜெபம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு வசதியாக 12 மணிக்கு சரியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே திருப்பலியில் பங்கெடுத்து அவருடைய பரிந்துரையும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு: திருத்தலத்தில் யூடியூப் சேனல் ஏற்கனவே இருக்குது. கொஞ்ச நாள் அது பயன் இல்லாமல் இருந்து மீண்டுமாக நம்முடைய திருத்தல துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் முயற்சியின் வழியாக, திரு ஆனந்த் அவர்களுடைய முயற்சியின் வழியாகவும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த யூடியூப் சேனலில் அதனுடைய விவரங்கள் நம்முடைய கேலண்டர்லையும் கொடுத்துருக்குது. ஆகவே அதில் பதிவு சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஃபேஸ்புக் ஆண்டனி ஷ்ரைன் அமலாஷம் என்று உள்ளது, அதை பயன்பெறுங்கள். மேலுமாக பவர் ஆஃப் காட் என்கின்ற ஊடகத்தின் வழியாக இறை பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ஊடகம் வழியாக படமெடுத்து நம்ம இறையாட்சி பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்த் அவர்களுக்கு நாம் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலுமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் பாடுகின்ற நம்முடைய பாடல் குழுவினருக்கும் நம் மனமாற நன்றி செலுத்தி அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவோம். நன்றி. அன்புக்குரியவர்களே, அருட்சாதனை ரொம்ப முக்கியம். திருப்பலி எவ்வளோ முக்கியமோ அதே போல் பாவ சங்கீதம் ரொம்ப முக்கியம். ஆகவே திருப்பலிக்கு முன்பாக நம்முடைய ஆலயத்திலும் சரி வெளியிலும் சரி அருட்தந்தையர்கள் தயாராக இருக்கிறாங்க பாவசனை கேட்குறதுக்கு. நீங்கள் பாவத்தை அறிக்கிட்டு முறையான தயாரிப்போடு திவ்யதற்கு உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பிரான்சிஸ்கன் ஒளி ஆசிரியர் உங்கள்கிட்ட பேசணுமா? பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, மகிழ்ச்சி. உங்களிடத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், அதாவது கப்புச்சின் சபை துறவி எங்களால் நடத்தப்படுகிற ஏறக்குறைய 56வது ஆண்டை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களின் துடிப்பாக பிரான்சிஸ்கன் ஒளி என்ற ஒரு மாத பத்திரிகை. இது தொடக்கம் இப்போ 56வது ஆண்டை தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த பத்திரிகை தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. புது பொலிவுடன் எண்ணற்ற கவிதைகள், கட்டுரைகள், உளவியல் சார்ந்தவை, மனது சார்ந்தவை மற்றும் ஆன்மீகம் சார்ந்தவை, இன்னும் மருத்துவம் சார்ந்தவை என்று பல்வேறு கவிதைகள், கட்டுரைகள் இதில் அடங்கியிருக்கிறது. இது எத்தனையோ பேர் பயன்பட்டு இருக்கிறார்கள். இதை எங்களுடைய சபையிலிருந்து ஒரு நற்செய்தி அறிவிப்பாக இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்குரிய ஒவ்வொரு மாதமும் 85,000 ரூபாய்க்கு எங்களுடைய ப்ராவின்ஸ்லேருந்து தான் நாங்கள் செலவு பண்ணி இது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். ஃப்ரீ அப்படின்னா இதனுடைய விலை 15 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு புத்தகத்துக்கு பிரிண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 32 ரூபா வருது. ஸோ அப்போ மீதி தொகையெல்லாம் எங்களுடைய ப்ராவின்ஸ்லேருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆசை. எனவே இங்கே கூடியிருக்கிற அனைவருமே இதில் பங்கு, அதாவது சந்தாதாரர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய கடமை, எங்களுடைய விருப்பமும் கூட. இதில் வருடத்திற்கு 200 ரூபாய் கட்டினால் உங்கள் வீடு தேடி இந்த புத்தகம் வரும். நீங்கள் அங்கே அந்த மரத்துக்கு, புளிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் போயிட்டு இப்போ பணம் கையில் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுடைய விலாசத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க. 1 வருஷம் இருக்குது. அந்த 1 வருஷத்தில் 200 ரூபா நீங்கள் எப்பயாவது மணி ஆர்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா நெஃப்ட் பண்ணலாம். எனவே இதை பயன்படுத்தி இந்த பிரிண்ட் மீடியாவில், கப்புச்சி நடத்துகிற இந்த பிரிண்ட் மீடியா நீங்களும் உறுப்பினராக வேண்டும் என்பது எனது ஆசை. தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த புக்கு நாங்களாம் படிக்க மாட்டோம், நேரம் இல்லை அப்படின்னு ஒரு வேலை நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நாங்கள் இது பிரிண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பி நாங்கள் இலவசமாக கூட கொடுத்து அவர்களுக்கு இதை அனுப்புவோம். நற்செய்தி அறிவிப்பாக இது இருக்கும். எனவே இந்த பிரான்சிஸ்கன் ஒளி இந்த மாத இதழை வாங்கி படியுங்கள். அல்லது இது சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. வருடத்திற்கு 200 ரூபாய், 3 ஆண்டுகளுக்கு 550 ரூபாய், 5 ஆண்டுகளுக்கு 900 ருபீஸ், 12 ஆண்டுகள் 2200 என்று இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் இப்போ பேர் கொடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ அமௌண்ட் உடனே கொடுக்க தேவையில்லை. வீட்டு அட்ரஸ் போஸ்டில் வர்ற மாதிரி கொடுத்துட்டு போங்க. இந்த புத்தகமானது உங்கள் இல்லம் தேடி வரும். இது நிறைய கருத்துக்கள் புதியதாக இந்த காலத்துக்கு தகுந்தாற் போன்ற நல்ல நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பயன்படுங்கள். நன்றி. அனைவரும் எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலே மாதத்தினுடைய முதல் செவ்வாய் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலி நிறைவேற்ற என்னை அன்போடு அழைத்த இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருள் தந்தை ஆண்டனிதாஸ் அவர்களுக்கும், இணை அதிபர் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ஏற்கனவே இங்கு இருந்தவர், ஆர்வத்தோடு அந்தோணியாருடைய புகழை பரப்புவதிலே, மக்களை ஒன்று சேர்ப்பதிலே நல்ல அனுபவம் பெற்றவர். எனவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறை அருளிலே என்றும் நிலைத்து நிற்போம். நன்றியோரி மன்றாடுவமாக. எல்லாம் வல்ல இறைவா, கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய நவநாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடைகளை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளர்களுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத் தோழமை வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியினுடைய ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்மீக காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கிற அசட்டைத்தனம் எங்களை விட்டு விலகட்டும்.
ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவே, தெய்வமே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளினால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவ மனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் அடியார்களை கண்ணோக்கி அருளும். இவருடைய கண்ணீரை துடைத்தருளும். பூர்ண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்திலே நித்தியத்திற்கும் பங்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுப்ப வேண்டாம். உங்களுக்கான அப்பம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து தருவாங்க. அதனால் யாரும் இடத்தை நோக்கி வர வேண்டாம். இன்னும் நவநாள் ஜெபம் முடியல. தயவுசெய்து அமைதியாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நவநாள் ஜெபம் இருக்கிறது. யாரும் போக வேண்டாம். இறையாசிர் இறுதி ஆசிரியையும் பெற வேண்டி இருக்கிறது. நீர் போல யாரும் இல்லையே, நீர் போலும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போலும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடு சத்தமா. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை
இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களினால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்களது விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவளே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய திரு ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனுடைய சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய ஜெப பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாங்க, லைனா வாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. மேலே வர வேண்டாம், பீடத்துக்கு மேலே யாரும் வர வேண்டாம். பீடத்துக்கு மேலே யாரும் வர வேண்டாம். பீடத்துக்கு மேல் யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து செருப்பு போட்டு மேலே வரக்கூடாது யாரும். தயவுசெய்து நீங்களை கீழே கழிச்சு விட்டு வாங்க. பீடத்துக்கு மேலே வேற வேண்டாம். லைனா வாங்க, வரிசையில் வாங்க.